வைட்டமின் டி சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் தள்ளி போயிடும், உடல் பருமன் குறைஞ்சிரும், கிட்னி ப்ரொடெக்ட் ஆகிடும், அந்த நோக்கத்தில் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஒவ்வொரு உடம்புல எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு விஷயமோ அப்படிங்கிறத எத்தனை நாளுக்கு ஒரு தடவை இல்லை எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்? நல்லா இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே மருத்துவரை ஒரு பேஷண்ட் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 அவசியம். இந்த மூணையும் புரிஞ்சுக்கிட்டு அணுகி உங்களை வந்து அழகாக உங்களுக்கு தீர்வு சொல்லி அனுப்புறதுக்கு மருத்துவரால் தான் முடியும், மெஷின்களால் முடியாது. டாக்டர், நிறைய விஷயம் நீங்கள் சொல்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வைட்டமின் டியால் எலும்புக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, தசைகளுக்கு, கால்சியம் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, இப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்னென்னா, வைட்டமின் டினா இன்னொரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வராது, எந்த பிரச்சனையும் வராது, ஆரோக்கியமாக இருக்கலாம், இதய பிரச்சனைலேருந்து நீ 100 வருஷம் 1000 வருஷம் வாழலாம் அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையா அதெல்லாம் இல்லை அடிச்சு விடுறாங்களா? நம்ம உரையாடலினுடைய முக்கியமான நோக்கத்துக்கு வந்துட்டீங்க. நம்ம வந்து நல்லது உண்மை உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், கடைபிடிக்கணும்னு சொன்னோம். இன்னும் வந்து ஒரு யூகங்கள் அடிப்படையில் தான் இருக்கிற செய்திகளை இனம் கண்டு நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்னது வந்து எலும்பு தசை கால்சியத்துக்கு வந்து இட்ஸ் ப்ரூவன், நிரூபணமான விஷயங்கள். ஆனால் வைட்டமின் டிக்கான ரிசப்டார், அதாவது வைட்டமின் டி வந்தால் அதை வாங்கி உன்னுடைய கட்டளை ஏற்கிறன்ற அந்த சமிக்கைகள் அது வந்து உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. பேன்க்ரியாஸில் இருக்குது, கொழுப்பில் இருக்குது, மற்ற உறுப்புகள் ஆற்றில் இருக்குது. அதனால் வந்து விஞ்ஞானிகள் என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னாக்கா, இப்போ குண்டானவங்களுக்கு வந்து வைட்டமின் டி வந்து அந்த கொழுப்பில் வந்து மாட்டிக்கிட்டு லெவல் கம்மியாக இருக்கும். வைட்டமின் டி கம்மியானவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு இன்ஃப்ளமேஷனில் ஹார்ட் அட்டாக்கு, ஈவன் கேன்சர் ப்ரிவென்ஷன், இப்படி வந்து சில நன்மைகள் இருக்கலாம் அப்படின்ற யூக அளவில் இருக்கிறன்றதை நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் வைட்டமின் டி சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் தள்ளி போயிடும், உடல் பருமன் குறைஞ்சிரும், கிட்னி ப்ரொடெக்ட் ஆகிடும், அந்த நோக்கத்தில் பண்ணக்கூடாது. வைட்டமின் டி எடுத்துக்கிறதுன்றது மேற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சூரிய ஒளியினால் எடுத்துக்க முடியல, இல்லை நம்ம தேவைகள் அதிகம், சூரிய ஒளியை எடுத்தால் கூட பத்தாதுன்ற அந்த நம்ம பட்டியலிட்ட காரணங்களை எடுத்துக்கலாம் மொழியை வந்து இந்த காரணங்களுக்காக இப்போ வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணுன்றது அறிவியல் உண்மைக்கு நிரூபணம் ஆகாத ஒரு யூகத்தில் தான் இருக்குது. எதிர்காலத்தில் இது நிரூபணமானால் அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மக்கள் வந்து அந்த அளவோட நிறுத்திக்கிட்டு இதுக்காக வைட்டமின் டி பக்கம் போகக்கூடாதுன்றதான் நம்மளுடைய முடிவு. இப்போ வைட்டமின் டிக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அந்த இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? ஆமாம், இப்போ கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது வைட்டமின் டி அது சிக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதில் போய் சிக்கிக்கிட்டு சேர வேண்டிய இடத்துக்கு சேராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரிலேட்டிவாக வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த அளவினுடைய குறைபாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை வந்து நம்ம சப்ளிமெண்ட் அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் வச்சுட்டு சமாளிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு டவுட் இன்னொன்று முக்கியமானதுங்க. இப்போ ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஒவ்வொரு உடம்புல எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு விஷயமோ அப்படிங்கிறத எத்தனை நாளுக்கு ஒரு தடவை இல்லை எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்? நல்லா இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து 40-50 வயசு ஆன பிறகு நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், சுகர், ஏன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, சுகர் அதிகமாகிறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம போய் அளந்து தான் பார்க்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் ஹெல்த் அவேர்னஸ் வேணும். மற்றபடி வைட்டமின்கள் லெவல் மற்ற துல்லியமான லெவல்லாம் வந்து மருத்துவ பரிந்துரைக்கு அப்புறம் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஓகே, நம்மளா மருத்துவர் ஆகிடக்கூடாது. நம்மளா மருத்துவர் ஆகக்கூடாதுன்றத விட நம்ம நோக்கமே வந்து மருத்துவ அறிவை எல்லாரும் பெறணும். சரி எது தவறு எதுன்னு இனம் கண்டுக்கணும். நான் கூட எனக்கு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு மருத்துவர்கிட்ட தான் போகணும். கண்டிப்பாக நம்ம வந்து சேட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி அந்த மாதிரி போயிட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொன்னாங்க, அது இன்னும் நம்மளுடைய மன உளைச்சலையும் பண விரயத்தையும் அதிகமாக்கும். உண்மைதான். இப்போ வர பெரும்பாலான சோசியல் மீடியாக்களில் நம்ம ஊர் சைடில் பஸ் ஸ்டாண்டில் ஒட்டி வச்சிருக்க நோட்டீஸ் மாதிரி எது அதில் போய் பார்த்தா எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். மூட்டு வலிக்குது, கண்ணு எரியுது, உடம்பு வலிக்குது, அந்த மாதிரி தான் சோசியல் மீடியாக்கள்லையும் வந்துடுது. அதுக்கு டைரெக்டாக நம்ம என்ன பிரச்சனையோ அதை ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம சொல்லி அவர் கொடுக்குற மெடிசனை சாப்பிட்டுட்டு இது பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ்னு நினைக்கிறேன். அதில் இன்னொரு நன்மை இருக்குது. இப்போ நேரடியாக ஒரு மருத்துவர் அணுகும்போது அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, உங்கள் முகம் என்ன சொல்லுது, உங்களோட உடல் மொழி என்ன சொல்லுது,
சார் நீங்க வந்து ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட வரீங்க, அது உங்களுடைய ப்ராப்ளம். ஆனா உங்களுடைய கன்சர்ன் வேறவா இருக்கலாம். சேத்தாக்கு நெஞ்சு வலின்னா நேத்து நான் பக்கோடா சாப்பிட்டேன், எரிச்சல் அசிடிட்டின்னு உங்க கன்சர்ன். இன்னொருத்தர் வந்து அவர் பேர் வந்து சுப்பிரமணியன் வச்சுக்கோங்க, அவருக்கு நெஞ்சு வலின்னா அவங்க அப்பா 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக். அப்போ வந்து ஒரே பிரச்சனை, ஆனா பேஷண்டோட கவலை வேற. இந்த கவலை வந்து சாட் ஜிபிடி எல்லாம் புரிஞ்சுக்காது. எதற்கு வந்து ஒரு உங்களை நல்லா புரிஞ்சு அணுகிற ஒரு மருத்துவரால் தான் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு வந்து ஒரு ஆன்டாசிட் கொடுங்க, எனக்கு இந்த உபாதியிலேருந்து விடுதலை கொடுங்கன்றது உங்க எதிர்பார்ப்பா இருக்கும். அவருக்கு சுப்பிரமணியனுக்கு வந்து அவருக்கு இசிஜி எடுக்கணும், ப்ரோபோனன் ஐன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும். அப்போ எதிர்பார்ப்பு வேற. பிரச்சனை ஒன்று, கவலைகள் வேறு, எதிர்பார்ப்புகள் வேறு வேறு. இந்த மூணையும் புரிஞ்சுக்கிட்டு அணுகி உங்களை வந்து அழகா உங்களுக்கு தீர்வு சொல்லி அனுப்புறதுக்கு மருத்துவரால தான் முடியும், மெஷின்களால முடியாது. அப்ப என்னன்னா ஒரே மருத்துவரை ஒரு பேஷண்ட் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 அவசியம். நம்ம குடும்ப உங்களுடைய ஹெல்த்தை புரிஞ்சுக்கிறவர். நீங்க 4 மாசம் கழிச்சு போனா என்ன சேர்த்தா இழைச்சிட்டீங்கன்னு கேட்கற அளவுக்கு உங்க மருத்துவருக்கு உங்களுக்கு பரிச்சயம் இருக்கும். கரெக்ட். உங்களுக்கு இத்தனை வயசுல குழந்தை இருக்கு, அப்புறம் கேட்கணும் அவன் என்ன காலேஜ் போயிருப்பானேன்ட்டு. அந்த காலம் அப்படிதான் இருந்தாங்க குடும்ப மருத்துவர். நீங்க குழந்தையா இருந்தப்ப உங்களை பார்த்துட்டு உங்க குழந்தைங்க வளர்ந்து அவங்க குழந்தைங்களை பார்க்குற அளவுக்கு அந்த தொடர் கவனிப்பு, அவதானிப்புன்னு சொல்றாங்களா, அந்த அவதானிப்பு அக்கறையோட அணுகிற ஒரு குடும்ப மருத்துவர். அவங்க தான் சொல்லணும், இந்த பிரச்சனைக்கு இந்த சிறப்பு மருத்துவரை போய் பாருங்க. இந்த கலாச்சாரம் நம்ம மக்கள் வந்து ரொம்ப கடைப்பிடிக்கணும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு குடும்ப மருத்துவரை வந்து நீங்க அணுகி நம்பகமா அவருடைய பொறுப்புல நீங்க போயிடுங்க. கரெக்ட். போயிட்டு நீங்களே தலைவலிக்கு எடுத்தவொன்னு நியூராலஜிஸ்ட் பார்க்கணும், வயிறு வலிக்கு எடுத்தவொன்னு கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் பார்க்கணும் போறதை விட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வீட்டு வைத்தியம், குடும்ப வைத்தியர் அப்படி பண்ணிட்டு சிறப்பு மருத்துவர்களை வந்து அதற்கான காரணங்களோட அணுகணும். எமர்ஜென்சினா பரவாயில்ல, ஒரு வேலை செய்யற இடத்துல வந்து மாறு வலி வருது, எனக்கு வந்து மாரடைப்பான்னு பயம்னாக்கா நீங்க அதுக்கு மருத்துவமனைக்கு போகணும். பட் சாதாரண உபாதைகள், சளி பிடிக்கிறது, வேக்சினேஷன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம பாரதத்தில் இருக்கிற 110 கோடி மக்களும் அவங்களும் வந்து ஒரு குடும்ப மருத்துவத்தை நியமிச்சுக்கிட்டு அந்த கலாச்சாரத்தை வந்து ரொம்ப தவறாம ஒழுங்கா கடைபிடிச்சா நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடும். சார் நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க. நம்ம ஆட்களே மருத்துவர்களா மாறி சிலர்லாம் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மருத்துவம் படிச்சுக்கணும், ஆனா நாமளே மருத்துவர் ஆகிடக்கூடாதுன்னு. என்னன்னா ஒரு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க ஜன்னல் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அடிக்கடி நிற்பாங்க. என்னன்னா ஜன்னல்ல இருந்து எனக்கு வைட்டமின் டி எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அப்படி கிடைக்குமா? அது சரியா? இது உண்மை இல்லை சேத்தா. புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பெரும்பாலான கண்ணாடிகள் வந்து தடுத்து நிறுத்திடும். அதனால வந்து வெயிலுடைய சாரமான அந்த ஹீட் மட்டும்தான் வந்து நமக்கு தோல் சூடாகும், அதுல வைட்டமின் டி தயாரிக்க முடியாது. அதான் உண்மை. நேரடியா சூரியன் கிட்ட போயிட்டு நம்ம கண்ணாடி இல்லாத ஜன்னல் கிட்ட நின்னாலும் அந்த அளவுக்கு பெருசா கிடைக்கும். கண்ணாடி இல்லாத ஜன்னல்கள்ல வந்து அந்த அந்த ரேஸ்னுடைய ஸ்லாண்டிங், ஏன்னா வந்து நேர சூரியன் நிற்கும் பொழுது அது வந்து தாக்கும். பட் ஜன்னல் வழியா வந்து மடிஞ்சு உள்ள வரும்பொழுது அந்த ஊதா கதிர்கள் வந்து செதஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிக்ஸ், பேசிக் பிசிக்ஸ். அப்புறம் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க, இது நீங்க பேச பேச ஞாபகம் வந்தது. ஆஃபீஸ்க்கு படி ஏறி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அவங்களுக்கு கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெயின் வந்துடுச்சு. சரி, ஏதாவது நார்மலான கால் வலியா இருக்கும், சரி டாக்டர் போய் பார்ப்போம், ஏதாவது பிசகி இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா உங்களுக்கு விட்டமின் டியோடைய லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு, 3 அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொன்னாங்க. ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனடியாக மெடிசன் கொடுத்தாங்க. ஆனால் அது வர அவங்க வந்து ரொம்ப இயல்பாகவே எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்படி இருக்க முடியுமா? இது சாத்தியம்தான். இப்போ நார்மலா வந்து 50க்கு மேல இருந்தா நல்லது, 100க்கு மேல போகக்கூடாது. 25 பாயிண்ட்ல இருந்து இந்த வைட்டமின் டி மெஷர் பண்றது வந்து அந்த 25 ஹைட்ராக்சி வைட்டமின் டி, அந்த பேசிக்கா அந்த லெவலில் தான் கரெக்டாக மெஷர் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து ஆக்டிவேட் பண்ணுறது கிட்னி. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வைட்டமின் டி லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சி போகும்போது மெதுவாக அவங்க குறைஞ்சி போகிறதுனால உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேராத் ஹார்மோன் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த கால்சியத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு எதுக்குமே வந்து ஒரு அளவு இருக்குது. இப்போ வந்து இழுத்துன்னு போகும்போது ஒரு இடத்துல தெரிச்சிடுது இல்லையா, அந்த மாதிரி வியாதிகள் அப்படி தான். நம்ம வந்து 30 வருஷமாக ஸ்மோக் பண்ணுறோம், நல்லா இருக்கும், இன்றைக்கே எனக்கு திடீர்னு வந்து நுரையீரல் செயல்பாடு குறைஞ்சிருச்சுனாக்கா அது பொறுத்து பார்த்து ஒரு நேரத்தில் அது வந்து அதனுடைய த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவு மீறி வந்து
இந்த சாது மிரண்டால் காது கோளாதுன்ற மாதிரி அந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு அறிகுறி காட்டுது. வைட்டமின் டி குறைபாடு அப்படிதான். அந்த உங்க தோழருக்கு வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒத்துழைச்ச உடம்பு வந்து அன்னைக்கு வந்து இது போதும், இதுக்கு மேல என்னால செயல்பட முடியாதுன்னு அந்த அறிகுறியா காட்டி டாக்டர் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அவங்கள தள்ளி அது நம்ம உணர்த்திருக்கு. நீங்க ஸ்மோக்ன உடனே அது ஒண்ணு ஞாபகம் வந்தது. நெறைய பேர் சொல்லுவாங்க, அவரு ரெகுலரா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, நல்லா ஸ்மோக் பண்ணுவாரு, ஒண்ணும் இல்ல நல்லா இருக்காரு. அவருக்கு எந்த பழக்கமும் இல்லப்பா. டக்குன்னு இறந்துட்டாரு, டக்குன்னு இதாயிட்டாரு அப்படிங்குவாங்க. இதுக்கு என்ன டாக்டர் சரியான பதில் சொல்றது? இதுக்கு பதில் வந்து நம்ம கடவுள்கிட்டையும் இயற்கையிட்டையும் தான் கேட்கணும். நேச்சர், நர்ச்சர். இயற்கை நமக்கு விதிச்சது ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் 2. இது 2 சேர்ந்து தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும், வாழ்க்கையினுடைய பாதையும், வாழ்க்கையினுடைய முடிவையும் தீர்மானிக்குது. அப்படி பார்க்கும்பொழுது 100 பேர் வந்து ட்ரிங்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தினசரி அவங்க வந்து ஒரு குவார்ட்டர் அளவுக்கு வந்து குடிக்கிறாங்க தினம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அதுல வந்து 100 பேருக்கு வந்து கல்லீரல்ல கொழுப்பாயிருக்கும். இது இயற்கை விதிச்ச விதி. 100 பேருக்கும் கல்லீரல்ல கொழுப்பாகி கல்லீரல் வீங்கியிருக்கும். ஆனா ஒரு 20 பேருக்கு வந்து அது வந்து ஆல்ரெடி வந்து சிதைஞ்சு உள்ள கெட்டு போயிருக்கும். இதே தான் ஸ்மோக்கிங்க்கும் பொருந்தும். நம்ம வந்து ஒரு 100 பேர் ஸ்மோக் பண்றாங்கன்னா ஒரு 60-70 பேருக்கு வந்து அது வந்து அந்த நுரையீரல காற்று கொஞ்சம் தேங்க வச்சு கொஞ்சம் மார்பகம் வந்து சரியா செயல்பட முடியாம மைல்டா விட்டுடும். மீதி 20-30 பேருக்கு வந்து அது வந்து காற்று குமிழ்களால் நிரப்பப்பட்டு லங்ஸ் வந்து ஒழுங்கா வந்து மூச்சு எடுக்க முடியாமையும், குளிர்காலம் வந்தா வாரக்கணக்காக இருமி சளி எடுக்கிற மாதிரியும், இல்லை வந்து லங் கேன்சர் அப்படின்ற கொடியை எடுத்து கொண்டு போயிடும். லிவருக்கும் அதே தான், லிவர் கெட்டு போய் சிரோசிஸ், லிவர் கேன்சர். பட் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, 100 பேர்ல 50 பேர் தப்பிச்சுக்கிறாங்க, 50 பேர் ஆபத்துல போறாங்கன்னு முக்கியம் இல்லை. அந்த ஆபத்தை எதுக்கு நீ முதல்ல தேர்ந்தெடுக்கிறன்றது தான் சொல்லணும். அதனால விதி நமக்கு என்ன வாய்ச்சிருக்கு அப்படின்னு தெரியாம நம்ம கையில இருக்கக்கூடியது வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையில இதை பார்க்குற முக்கியமா சில சிறுவர்களுக்கும் அவங்கள பராமரிக்கிற பெற்றோர்கள் என்ன சொல்றதுன்னா, புகையும் மதுவும் நம்மில் பல பேரை அழிக்குது. அழிக்கிறவங்கள பார்த்து நம்ம அந்த அபாயத்திலேருந்து காப்பாத்திக்கணும் ஒழிய, தப்பிச்சு போறவங்கள பார்த்து அந்த அவன் வந்து அந்த நெருப்பை தாண்டி ஓடிட்டான், நம்ம நெருப்பை தாண்டி, அது அவசியமில்லாத நெருப்பு. தேவையில்லாம போயிட்டு அந்த ஆபத்தோட விளையாடி அதுல தப்பிச்சுக்கிறோமா இல்லையான்ற இந்த பொன்னான வாழ்வு, ஒரு உயிர், ஒரு பிறவி, ஒரு உடல். இதை வந்து நம்ம வந்து இப்ப தங்கத்துக்கு மேல பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து இந்த அற்ப சந்தோஷம் சொல்லலாம். அந்த விஷயங்களுக்காக மதுவையும் புகையும் வந்து கண்டிப்பா தொடவே கூடாது. தொட்டாதானே அது நமக்கு ஒட்டிக்குதா, ஒட்டிக்கின பிறகு நம்மள வந்து கெடுக்குதா கெடுக்காதான்ட்டு தெரிஞ்சே விஷம்னு சொல்லும்போது அது கூட நம்ம எதுக்கு விளையாடணும்? விஷத்தை சாப்பிட்டு உயிரோட இருக்கிறான் ஒருத்தன்றதுக்காக நானும் விஷத்தை குடிச்சு பாக்குறேன்ற அந்த ஒரு கண்டிப்பா விஷ பரீட்சைன்னு தான் சொல்லணும் இந்த 2 விஷயங்கள். நல்ல பதில். வைட்டமின் டேப்லெட் தேவையை ஒட்டி மருத்துவர் அணுகி அவர் சொல்றபடி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவா எனக்கு தெரிஞ்சு மருத்துவர்கள் இரவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கோம். ஆனா சோசியல் மீடியாக்கள்ல பார்த்தோம்னா, காலையிலேயே நீங்க வைட்டமின் டேப்லெட் சாப்பிட்டா தான் அது ஃபுல் எனர்ஜியை குடுத்து உங்கள கெத்தா அப்படியே பயங்கரமா வச்சிருக்கும், பலமா வச்சிருக்கும்லாம் சொல்றாங்க. உண்மையில ஒரு வைட்டமின் டேப்லெட்ட நம்ம எப்ப எடுத்துக்கணும்? எப்ப எடுத்தா அது சரியா வேலை பார்க்கும்? அதான் ஏன், எதற்கு, எப்படி வந்துட்டோம். எப்ப சாப்பிடணுன்றது வென். அதை விட முக்கியம் வந்து ஹவ், எப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான கேள்வி. நம்ம வந்து இது வந்து கொழுப்புல கரையிற ஒரு வைட்டமின்ங்கிறதுனால கண்டிப்பா எண்ணெய் பொருள் இல்லை வந்து அந்த கொழுப்புள்ள உணவு கூட சேர்ந்து சாப்பிடும்பொழுது அந்த வைட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள வரும். அது நீங்கள் காலை உணவில் அவ்வளோ கொழுப்பு உள்ள பொருள்கள் இல்லைன்னாக்கா நீங்கள் மதிய உணவு, இரவு உணவு கூட சேர்த்து எடுத்துக்கிறது தான் நல்லது. பட் காலையிலே நம்ம வந்து ஒரு எண்ணெய் போட்டு ஒரு ஆம்லெட் தயாரிக்கிறோம், இல்லை வந்து நல்ல எண்ணெய் போட்டு ஒரு பொருள் சாப்பிட்றோம்னாக்கா அப்போ நீங்கள் சாப்பிடலாம். அதனால் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் நல்ல ஒரு மிதமான கொழுப்புள்ள உணவு, எண்ணெய் கொழுப்பு உள்ள உணவு கூட சேர்ந்து சாப்பிடும்பொழுது நீங்கள் சாப்பிட்ற வைட்டமின் சிந்தாமல் சிதறாமல் உடம்புக்குள்ள வரும். நிறைய தகவல்கள், நிறைய சந்தேகங்களுக்கு நீங்க வந்து தீர்வு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா நம்ம நேயர்களுக்குமே, உங்க நேயர்களுக்கு தீர்வா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்கள் நிறைய முக்கியமான கேள்விகளை எழுப்பி, ஏன்னா கேள்விகளுடைய தரம் படிதான் பதில் வரும். வெள்ளத்தானே நேர்மட்டம். அதனால ரொம்ப உயர்தரமான கேள்விகளை கேட்டு என்கிட்ட இருந்து நல்ல பதில்களை வாங்கிட்டீங்க. நம்ம நேயர்களும் அதை தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள்ல அதை அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். அடிக்கடி சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி.